எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 மாணவர்களே எப்படி இருக்கீங்க? போதும் 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 போதும்டா சாமி. நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்து எப்படா காலேஜ் திறப்பாங்க, கவுன்சிலிங் எப்படா முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் குமர்றது எனக்கு கேட்குது. நிறைய பேர் ஃபோன்லேயும் கேட்டீங்க, நிறைய பேர் நேர்லேயும் கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான காலம் வந்து விட்டது. ஆகஸ்ட் 3 நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங். டக்குன்னு காலேஜ் போயிடலாம். காலேஜெல்லாம் வந்து எப்போ திறக்கும் அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் என்ன இதுங்கிறது. சரி, ஓகே. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில், இன்னும் ஒரு வாரம் தான், அடுத்த திங்கக்கிழமை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட். இப்போ என்ன பிரச்சனை? ரவுண்ட் 2ல் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 93,117 பேர் ஜென்ரலில். அதே 7.5 ரிசர்வேஷனில் 15,286 பேர். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்குமாங்க சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு எடுத்து முடிச்சிருப்பாங்க, எங்களுக்கு சீட் கிடைக்குமா இப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களிடையே பெற்றோர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு நடுவில் போட்டிங்கிறத விட பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் ஒரு கல்லூரி வைக்க சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கல்லூரி நினச்சி வச்சுருப்பான். பேரண்ட்ஸ் வந்து இதில் வந்து கவலைப்படுறது அவங்க தான். ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும்ல, கவலைப்படுறது எப்படியாவது நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு நல்ல சீட் கிடச்சிடாதா, எப்படியாவது கிடைக்கணும், இவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க, எப்படியாவது கிடச்சிடாதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஆதங்கப்படுறாங்க. இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பெற்றோர்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்காக தான். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் என்ன தவறு பண்ணாங்கன்னு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் என்ன 135.75 இருந்தால் கூட நல்ல கல்லூரியில் சீட்டு உனக்கு நிச்சயம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை வாழ வைங்க. போன வீடியோக்கு 3000 லைக் போட்டிங்க, இந்த வீடியோக்கு 3500 லைக் போட்டிங்கன்னா வேறு லெவலில் என்னை வாழ வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அண்ட் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் போய் சேரும். ஓகே, ரைட். வாங்க, ரவுண்டு 1ல் என்ன நடந்திருக்கு நேற்று ரிப்போர்ட் பார்த்தோம். அதோட ரிப்போர்ட்டில் இருக்கிறது தான் 37,976 பேரில் 4,328 பேர் காணாமல் போயிட்டாங்க. ஆப்சண்ட்டு எதுவுமே பண்ணல, 4,328 பேர். அதே மாதிரி ரவுண்ட் 2 மாணவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் 25,000 பேர் காணாமல் போயிடுவான். நிஜமாக காணாமல் போயிடுவான். சரி, என்ன நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பாக என்ன நம்புவீங்கல்ல? நிஜமாக காணாமல் போயிடுவோம். ஓகே. அதே மாதிரி சீட் அலர்ட் ஆனது 33,648 பேருக்கு. அதாவது சீட்டு என்ன ஒரு கல்லூரின்னு கிடச்சிருந்துச்சு. நாட் லெட்டர் வந்தவங்க 1,036 பேர். 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 36,648 பேரில் நல்லா கேட்டுக்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க எவ்வளோ பேருன்னு தெரியல. இன்னும் அந்த ரிப்போர்ட் வெளியே வரல. அந்த ரிப்போர்ட் இன்றைக்கும் இல்லை நாளைக்கு வந்துடும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு வந்து தெரியல. இதில் முக்கால்வாசி கொடுத்துருப்பாங்கன்னு வைக்கணும். இவங்களாம் அக்செப்ட் பண்ணியாச்சுல, ஏதோ ஒரு கல்லூரியில் சேர தான் போகிறாங்க. ஆனால் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவன், டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவன் எல்லாம் 2வது ரவுண்டு வருவான். எல்லாருமே 2வது ரவுண்டு வருவான். சரிங்களா? ஏன் 2வது ரவுண்டு வரான்னா, டிக்ளைன் கொடுத்து மேலே கிடைக்கலனா, டிக்ளைன் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு மேலே கிடைக்கலாம், அவன் 2வது ரவுண்டு தான் வருவான். அதே மாதிரி டிக்ளைன் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன, அந்த அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம், அந்த கல்லூரி எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன், அவ்வளோதான், ஒரே முடிவு. 2வது ரவுண்டு வந்துட்டான். நாட் அலர்ட்டட் இருக்கான் பாரு, இவனுமே அப்போர்டு கொடுத்துருப்பான். மேலே எதாவது கிடைக்குதான்னு, கிடைச்சா கிடைக்கும். 90% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கிடைக்கலனா அவனுமே ரவுண்ட் 2 வந்துடுவான். ஸோ கிட்டத்தட்ட ரவுண்ட் 2 நம்ம எதிர்பார்க்க 2,500 பேர் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு வரவங்க. ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு இவ்வளோ பேர் வந்தால் ரவுண்ட் 2க்கு எப்படி சார் வாய்ப்பு கிடைக்கும்? கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்காது. ரவுண்ட் 1 மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு வராமல் பார்த்தியா, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. யாருக்கு? ரவுண்ட் 1 மாணவர்கள் வராமல் பார்த்தியா ரவுண்ட் 2ல அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு விடுவோம், அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எடுத்து கொடுக்கும், அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு கிடைக்கும். அவனுக்கு முடிஞ்சுதான் நமக்கு. ஸோ அதனால் அவன் வந்துட்டான், 2,500 பேர் வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாமல் ஸ்ட்ராட்டஜி மாற்றி யோசிங்க. எப்படி யோசிங்கன்னா, இவங்க செஞ்ச தப்பு என்னன்னு பாருங்களேன். டிக்ளைன் பண்ணவங்க ஏன் பண்ணியிருப்பாங்க? சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக கொடுத்துருப்பாங்க, யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அவன் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்க மாட்டான், ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்க மாட்டான். இல்லைனா அவனுக்கு பிடிக்காத காலேஜ் வந்திருக்கும் தெரியாமல். அவன் தானே போட்டிருக்கான், அவன் போட்டு வந்திருக்குன்னா அந்த பிடிக்காத காலேஜ் எதுக்கு வைக்கணும்? அது ஏன் வைக்கணும்? அது வச்சதுனால தானே அது கிடச்சிது. அவன் வைக்காமல் இருந்து எல்லாமே பிடிச்சதா வச்சா தானே ஒரு மனசு திருப்தி. அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது கிடைக்கும். பிடிக்காது எதுக்கு நடுவில் வைக்கணும்? அது கிடைச்சோன்னே என்ன ஆகுது? பிடிக்கல, அதனால தான் டிக்ளைன். ஸோ அது தவறு தானே. அதே மாதிரி டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டும் அதே மாதிரி தான். எனக்கு பிடிக்கல, அந்த கல்லூரி பிடிக்கல, அதனால நான் அடுத்த ரவுண்டே போய் எடுத்துக்கலாம். மேலே எனக்கு பிடிக்கல, நான் மேலே பார்க்கவும் விரும்பலை. இவனாவது மேலே பார்க்குறான், இவன் மேலே பார்க்க விரும்பலை, அடுத்த ரவுண்டே போகிறேன்னா என்னத்தை போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்க. நாட் ஆர்டர் வந்தவன் பாவங்க, ஒரு நல்ல கட் ஆஃப் 185, 190, 195 எடுத்தவங்க கூட நாட் அலர்ட்டர் வந்திருக்காங்கிறது ரொம்ப 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 கேவலமான விஷயம். ஏன்னா 190 எடுத்து கட் ஆஃப் எடுத்தால் கூட
ஒரு 10 சாய்ஸ் 15 சாய்ஸ் வச்சுட்டு அநியாயமாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கேவலமாக பண்ணால் என்ன நடக்கும்? நமக்கு அந்த சீட்டு வந்து கிடைக்காம போகலாம். இப்போ 190 கட் ஆஃப் பிஹெச்ஜி, சிஇஜி, எம்ஐடி, சென்னை இன்ஸ்டியூட்டு, இது ராஜலட்சுமி, இல்லை ராஜலட்சுமி கூட விடுங்க, அது கூட கிடைக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிடைக்காத தியாகராஜா, அந்த மாதிரி ஒரு கிடைக்காத காலேஜ் ஒரு 5 காலேஜ் டாப் கல்லூரி வச்சுட்டு அது 2 கோர்ஸ் வச்சுட்டு எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கிறவனுக்கு எல்லாம் ஆப்பு. அவன் தான் இவன் 1036 பேர். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த தப்பு பண்ணக்கூடாது. சாய்ஸஸ் நிறைய வைக்கணும், உங்களுக்கு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். உங்கள் போயிட்டு வர முடியுமா? டெய்லி வந்து பஸ்ஸில் போகிறோம், வண்டியில் போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஃபீஸ் அஃபோர்டாக இருக்கா? அதுக்கப்புறம் இந்த கல்லூரி தரம் வாய்ந்ததா இல்லை நல்லா இருக்குமா? அட்டானமஸ் கல்லூரியா, நான் அட்டானமஸ் கல்லூரியா? கண்டிப்பாக ஃபேக்கல்ட்டியெல்லாம் நல்லா எடுப்பாங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் இருக்குமா? இப்படி எல்லா விதத்துலையும் பார்த்தா ஒரு கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் இந்த 3 மாதத்தில் பண்ணியிருக்கலாமே, கடைசி நேரத்தில் எதுக்கு உட்காடுறீங்க? ஸோ இப்பவும் ஒன்று குறைஞ்சு போட 1 வாரம் டைம் இருக்குது. நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ரவுண்டு 1 மாணவர்கள் இந்த தவறு பண்ணதுனால தான் இப்போ இப்படி நிற்கிறான், இவ்வளோ பேர் இப்படி நிற்கிறான். டிக்ளைன் பண்ணவங்கலாம் இவ்வளோ பேர் ரவுண்ட் 2க்கு வராங்க. ஸோ இந்த தவறு நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரவுண்டு 3க்கு போனால் படிக்கவலமான காலேஜ் தான் கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ரவுண்ட் 3ல இருக்கிறவங்களுக்கு படிக்கவலமான காலேஜ் கிடைக்கும் நான் சொல்லலை, நல்லா கேட்டுக்கோ. ரவுண்டு 3ல ரவுண்டு 2லே எடுக்கலை அப்படின்னா ரவுண்டு 3ல உனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்து கீழே வர காலேஜ் தானே கிடைக்கும். ரவுண்ட் 2ல நல்ல காலேஜ் எடுத்துகிட்டு போ, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதில்ல. 7 பாயிண்ட் ரிசர்வேஷன், அதுக்கு மேலே 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் என்ன பண்ணுறான்? 15,286 சீட்டு இருக்குங்க. ரவுண்ட் 2ல வந்து கூப்பிட்டுருக்காங்க 135.75 170 கூப்பிட்டுருக்காங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் எடுத்தால் அதுலேயுமே விரும்பாதவன் 200 பேர் 300 பேர் இருக்கான். அதாவது செகண்ட் ரவுண்டு போகிறவன் விரும்பாதவன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதவன். எதுக்கு தான் 7.5 ரிசர்வேஷன் அவன் போட்டானே தெரியும். 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டு. ஒருவேளை டானுவாஸ் போயிருக்கலாம், டிஎன்ஏயு போயிருக்கலாம், பேராமெடிக்கல் போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது போயிருப்பான்னு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து அவன் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணல. இதில் நாட்டு லெட்டர் வந்திருக்குங்க, ஒரு 200 பேருக்கு இதில் நாட்டு லெட்டர் வந்திருக்கு. நேற்று ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நாட்டு லெட்டர் வந்திருக்கு. நாட்டு லெட்டர் வந்தவங்க எவ்வளோ மோசமாக பண்ணியிருப்பான். முதல் ரவுண்டில் முதல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது, அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 2வது ரவுண்டுக்கு சொல்கிறது என்னென்னா 15,000 பேர் இருக்கீங்க, மொத்தமாகவே 16,000 சீட்டு கூட இல்லை 7.5ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆல்ரெடி 2,400 சீட்டு வந்து 2,200 சீட்டு வந்து ஒரு ரவுண்டில் எடுத்துட்டான். அப்போ மீதி இருக்கிற 13,000 சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது. 13,000மோ இல்லை 12,500 சீட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ரேங்க் இருக்கும், அந்த கவர்மெண்ட் ரேங்க்கில் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் 50,000, நல்லா கேட்டுக்கோங்க. 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 1 லட்சம் வரைக்கும்லாம் கிடச்சிருக்கு. 1 லட்சம் ரேங்க் தாண்டி கூட 7.5 ரிசர்வேஷன் கிடச்சிருக்கு ஏதோ ஒரு காலேஜில். ஸோ 7.5 பொறுத்த வரைக்கும் 2 லிங்க் ஓப்பன் ஆகும், ஜென்ரல்லையும் 7.5லையும். தயவு செய்து 2லையுமே பண்ணுங்கள். ஒருவேளை 7.5ல நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா ஃப்ரீ சீட்டுன்னு சொல்லிட்டு போயிடாத. ஏதோ ஒரு காலேஜில் ஃப்ரீ சீட் படிக்கிறது, ஃபீஸை கட்டி நல்ல காலேஜில் படிக்கிறது நல்லது. 7.5 சுதாரிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கீழே நீ 150 கீழே வந்தாலே கொஞ்சம் உனக்கு டாப் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இல்லை, கீழே காலேஜ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரலில் போய் நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம். அதுவே வந்து 150க்கு மேலே இருக்குன்னா உனக்கு அருமையான வாய்ப்பு இருக்குங்க, ஓரளவுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கலாம். நீங்கள் கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு 300 400 500 அதுக்கு மேலே சாய்ஸஸ் வச்சாலும் சந்தோஷம் தான். ஏன்னா உங்களுக்கு 93,000 பேர் இருக்கான், அதில் ஒரு 70,000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கூட ஒரு போட்டி இருக்கும் தானே. ஸோ அதனால் தயவு செய்து சாய்ஸ் அதிகமாக வைங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டிக்ளைன் அப்போ டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆர்எல்ஸ் நாட் அலர்டட், இந்த ஆப்ஷன் வந்தவங்க இந்த விஷயத்தில் இருந்தவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரவுண்டு 1ல் தேவையில்லாமல் ரவுண்ட் 2 வர போகிறாங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை. இது நீங்கள் ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. ரவுண்ட் 2 மாணவர்கள் சுதாரிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல கல்லூரி கிடைக்கணும், இதுதான் பெற்றோர்களோட ஆசையும். எங்களுக்கு வந்து எப்படி சார் இப்படியே ரவுண்ட் 1ல் இப்படி பயப்படுத்திட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னா ரவுண்ட் 2ல் எப்படி சார் நாங்கள் பண்ணுறது, எவ்வளோ சாய்ஸ் சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. முதல் டயரில் காலேஜில் எந்தெந்த சீட் இருக்குன்னு பாரு. மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷனு, பெட்ரோலியமு, கெமிக்கலு, ஆட்டோமொபைலு, உனக்கு என்ன சீட் இருந்தாலும் பாரு, உனக்கு அது ஆப்டாக இருந்தால் எடுத்துக்கோ. சார் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மெக்கானிக் சைடே வேண்டாம், எனக்கு சிஎஸ்சி இசி தான் வேணும்னா நீ ஃபஸ்ட் இயரை மறந்துடு. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அது முடிஞ்சிடும். சரியா? ஃபஸ்ட் இயரில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் இயரில் இருக்கிறதே நான் இப்போ செகண்டரி பேச்சஸ் தான் இருக்கும். அதில் நீங்கள் என்ன சீட்டு வேணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்து 3ஆம் தேதி வேகன்சி வரும், வேகன்சி பார்த்து சகன்னு எழுதி வை. அப்புறம் நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணு. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டில் வர காலேஜ் ரத்தினம், எஸ்என்எஸ், சென்ட் ஜோசப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன்என், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜிபி,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஜேஎஸ்எல் சொல்லிகிட்டே போகலாம். நான் வந்து சென்னை கோயம்புத்தூர் மட்டும் சொல்கிறேன் இல்லை, எல்லாமே சாரநாதன், கே ராமகிருஷ்ணன் சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இந்த காலேஜ் எல்லாம் வந்து 2வது ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. எம் குமாரசாமி, விஎஸ்பி கரூர், விஎஸ்பி கோயம்புத்தூர், நிறைய காலேஜ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலேஜ் நம்ம ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா? நம்ம ரேங்க் ஒரு 20,000 ரேங்க் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். 20,000 ரேங்க்னா 20,000க்கு மேலே கிடைச்ச கல்லூரியில் எழுதிவை, தப்பு இல்லை. 20,000 கிட்ட கிடைச்ச 19,000 ரேங்க், 18,000 ரேங்க் கிடைச்சிருக்குல்ல, அதெல்லாம் எழுதிவை. 20,000க்கு நீ ரேங்க்னா 25,000க்கு ரேங்க் கிடைச்சிருக்குள்ள டிஎன் வெப்சைட்டில், அதை நீ எழுதிவி. ஏன்னா அது பின்னாடி உனக்கு பின்னாடி தானே வருது, கண்டிப்பாக அது கிடைக்கும். நீ 20,000 ரேங்க்னா 25,000 ரேங்க் தான் அது க்ளோஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக அந்த சீட் கிடைக்கும் தானே உனக்கு. ஏன்னா கட் ஆஃப் டிக்ரீஸு, கண்டிப்பாக அந்த சீட் கிடைக்கும். ஸோ நீ அதே மாதிரி எழுதி வச்சு சாய்ஸஸ் பண்ணு. அப்படி பண்ணும்போது நிறைய சாய்ஸஸ் வரும். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிசி மாணவர்களுக்கு. ஏன்னா பிசி மாணவர்களுக்கு போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எம்பிசி மாணவர்களுக்கும் அதே தான், உங்களுக்குமே போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்சி எஸ்டி மினிமம் 75+ சாய்ஸஸ் கொடுங்க, மேக்ஸிமம் 100 கொடுத்தாலும் ஹாப்பி. அண்ட் எம்பிசி பிசிக்கு நான் சொல்கிறது என்னன்னா 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுங்க, பயப்படாமல் கொடுங்க. ஒருவேளை 165க்கு மேலே இருந்தீங்கன்னா வேணால் ஒரு 50 சாய்ஸ் 60 சாய்ஸ் கொடுத்தா போதும். 165க்கு மேலே அது கீழே இருந்தீங்கன்னா, அது 150 கீழெல்லாம் இருந்தீங்கன்னா 100, 120, 150 சாய்ஸ் கொடுக்குற தப்பே கிடையாது. அதுக்கு மேலே கொடுத்தாலும் ஹாப்பியாக எடுத்துக்கலாம். ஏன்னா சாய்ஸஸ் அதிகம் வைக்க பெனிஃபிட் ஜாஸ்தி. அதுக்குன்னு கண்டமெனிக் சாய்ஸஸ் வச்சிடாது ஏதோ ஒரு காலேஜ். நீ நல்ல காலேஜ் லிஸ்ட் நம்ம சேனல்லே கொடுப்போம், பாருங்கள். ஓகேவா? ஸோ பெற்றோர்களின் கவலை என்ன, நம்ம பையனுக்கு வந்து சீட்டு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சீட் உண்டு. 1,90,000 சீட் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே போக போகுது? எப்படி ஒரு 50,000 சீட் வேக்கண்ட் ஆக போகுது, அது உண்மைதான். ஆனால் இந்த 93,000 பேரில் 50,000 பேர் தான் சீட் எடுப்பாங்க. அதை நீ மனசில் புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பண்ணி தைரியமாக பண்ணு, உனக்கு நல்ல சீட்டே கிடைக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடந்தது, அது நேற்றே பார்த்தோம். 2வது ரவுண்டில் இப்படி நடக்கக்கூடாதுன்னா ஒழுக்கமாக சாய்ஸ் பண்ணி பெற்றோர்களின் கவலை வேண்டாம். எல்லாத்துக்குமே நல்ல கல்லூரியில் நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க தொடர்ந்து. கண்டிப்பாக நம்ம சேனலில் அடிக்கடி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். சொன்னதே திரும்பி சொல்கிறேன், அரைச்சமாகவே அரைக்கிறாருன்னு உடனே வந்து நெகட்டிவ் கமெண்ட் வரும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எவ்வளோ பேத்துக்கு போய் சேருது அதை பற்றி தான் நான் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பாவம் டிஃப்ரென்ஷியபிள் பையன் 128 136 தான் கட் ஆஃப், 3வது ரவுண்டு வருவான். ஆனால் 7 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சிஇஜி கிடச்சிது. நம்ம ஹெல்ப் பண்ணி சொல்கிறாங்களே, எல்லா சேனல்லையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கிடச்சி, எங்கள் சேனல்லையும் ஹெல்ப் பண்ணி கிடச்சிருக்கு. பிஹெச்ஐடிக்கு தியாகராஜா, சிஐடி, குமரகுரு, கிருஷ்ணா, ஈஸ்வர், கேபிஆர், சென்ட் ஜோசப், சாய்ராம், சவிதா, இந்த மாதிரி ராஜலட்சுமி, இந்த மாதிரி நிறைய காலேஜ் கிடச்சிருக்கு நம்ம சேனல் ஹெல்ப் பண்ணி. அது ஏன் சொல்ல மாட்டேன்னா, சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அது போதும். எனக்கு உங்களுக்கு தெரியும்ல, அது போதும். ஓகேவா? ஸோ இது வந்து விளம்பரப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. விளம்பரப்படுத்தி நான் எங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருச்சு, என்னால் பயனடைஞ்சாங்களா, ஓகே, ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பயனடைவீங்கிறது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பெற்றோர்கள் என்னை நம்பி நீங்கள் வந்து இந்த சேனலை பார்த்துட்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரவுண்ட் 2 முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரவுண்ட் 2 மாணவர்களே பார்த்துக்கோங்க. இன்னும் நான் விலாவரியாக சொல்ல, ரவுண்ட் 2ல் எவ்வளோ போட்டி இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ சாய்ஸ் போடணும்னு குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்கேன் தவிர எக்ஸாக்டாக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல. அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஏன்னா பெற்றோர்கள் ரொம்ப அவசரமாக நான் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுறட்டா, எனக்கு வந்து ரொம்ப சீட்டு ரொம்ப வந்து பயமாக இருக்குது, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுறட்டா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பயத்தை விடுங்கன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், பயத்தை விடுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ்டாக இருங்க, கண்டிப்பாக நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ரவுண்ட் 1 மாணவர்களுடைய கதை. ரவுண்ட் 2க்கு அது நடக்கக்கூடாது. ரவுண்ட் 2ல் சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக போட்டது, இன்னொன்று சாய்ஸ் ஃபில்லிங் நடுவில் ஊடால தேவையில்லாத காலேஜ் வச்சது. ரவுண்ட் 2ல் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா போட தெரியாமல் காலேஜோட ஆர்டர்ஸை தப்பாக போடுறது. நல்ல காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும், இவன் 3rd tier 2nd tier எடுத்து மேலே போட்டிருப்பான், யாரும் சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. லாஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் கொடுக்குற மாதிரி பண்ணுறது. டிக்ளைன் கொடுக்குற மாதிரி பண்ணாலே சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் தப்பு, இல்லைன்னா பிடிக்காத மாதிரி சாய்ஸு. நீ உன் விருப்பத்தின் பேரில் வச்சா இது ஆயிருக்குமா? உன் விருப்பம் இல்லாமல் ஒரு கல்லூரி உன் கை தானே வச்சுருக்கோம், உன் கை தானே அங்கே போய் மவுஸ் அமுத்துது, உன் கை தான் அங்கே வச்சிருக்கு. அப்போ உன் கையே தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்குன்னா, நாளைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துச்சுன்னா யாரை தப்பு சொல்கிறது? ஸோ தயவு செய்து உங்கள் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆர்டர்.
ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும், நிறைய காலேஜ் ரிவ்யூஸும் வரப்போகுது அண்ட் நிறைய காலேஜ் பற்றி சொல்ல போகிறேன் அண்ட் சாய்ஸ் ஆர்டர் கொடுக்க போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், டாப் காலேஜ் ஃபார் ரவுண்ட் 2 அதையும் கொடுக்க போகிறேன், எல்லா ரீஜன்லேயும் கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.